ஒரு புதிய ஆராய்ச்சி. ஜப்பான் நாட்டில் விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகளில் 100 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அதிகமாக காணப்படுவதாக ஒரு ஆராய்ச்சி. இவர்களுடைய வாழ்க்கை முறையை கவனிச்சிருக்காங்க. என்னென்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் 24 மணி நேரத்தில் அவர்கள் காலையிலிருந்து இரவு முழுக்க ஒரே மாதிரியான ஷெட்யூல். அதாவது அவங்க விவசாயம் மேற்கொள்வர்கள் அடிக்கடி நாம் சில பிரயாணங்கள் பண்ணுறோம், அப்புறம் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றோம், முழு வயிறாக சாப்பிட்றோம் இல்லையா. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, அரை வயிறு சாப்பிட்றாங்க, கால் வயிறு தண்ணி குடிக்கிறாங்க, மிச்சம் கால் வயிறை காலியாக வச்சுக்கிட்டா தான் அந்த விவசாய வேலையை அவங்களால செய்ய முடிஞ்சிருக்கு. பிறகு அந்த ஷெட்யூல்ன்றது என்னென்னா அட்டவணை. காலையில் இப்போ தொடங்குகிறோம், விவசாயத்தை மேற்கொள்கிறோம், அப்புறம் ஓய்வு எடுக்கிறோம், சாயங்காலம் போய் விவசாயத்தை பார்க்குறோம், திரும்ப படுத்துக்கிறோம். தேவையில்லாத வெளியூர் பயணங்கள் எல்லாம் அவங்க செய்கிறதில்ல. மன மகிழ்ச்சியான சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போது அந்த 100 வயதுக்காரங்களை பேட்டி காணும் பொழுது அவங்க சொல்வது என்னென்னா, வாழ்க்கை ஸ்டைல் என்பது ஒரு குறிப்பிட்ட நியதிகள், அதாவது அட்டவணைப்படி நாம் கண்ட நேரத்தில் மாற்றி செய்கிறோம் இல்லையா, சாப்பாடு தூங்குறதெல்லாம் மாற்றி அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுனால அந்த ஆராய்ச்சியில் அதே ஆராய்ச்சியில் இன்னொன்று சொல்கிறாங்க. என்னென்னா, நம்மளுடைய உணர்வுகள், அதாவது கோபம், சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது கூட அவங்களுக்கு ஒரு முறைப்படி இருந்ததுனால அந்த ஹார்மோன்ஸை அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஹார்மோன்னா, இப்போ மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் டோபமைன், அப்புறம் பயம் பதட்டம்ன்றது அட்ரினல் அப்படின்ற ஒரு ஹார்மோன், மன அழுத்தம் மனக்குழப்பத்துக்கு கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோன்ஸ், அதே போல் நமக்கு டேஸ்ட்டு அதற்கு சில ஹார்மோன்கள். இது இல்லாமல் அட்ரினல் தவிர இவங்களுக்கு வளர்ச்சிதை மாற்றம் எப்படி இருக்குன்னா, வளர் மாற்றம், சிதைவு மாற்றம், அதாவது அனபாலிசம் கெட்டபாலிசம்ன்றாங்க. ஒரு செல் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடல் செல்களை வளர்ப்பதும், அதே சாப்பாடு நம்ம உடல் செல்களை அழிப்பதும் முடிவெடுப்பது ஹார்மோன்கள் தான். இந்த ஹார்மோன்களை தான் சித்தர் காலத்திலேருந்து பூர்வ மத்தியிலேருந்து அப்புறம் நமக்கு ஆக்னைன்னு சொல்கிற மாதிரி மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்புரம், விசுத்தி, ஆக்னை, இந்த 6 இடத்துல இருக்கிற ஹார்மோன் சிஸ்டம் தான் நம்மளுடைய வயதையும் ஆயுசையும் நம்மளோட மரணத்தை கூட முடிவு செய்கிறது. இதை எப்படி செய்கிறது? சில யோகிகள்லாம் செய்கிற மாதிரியெல்லாம் நம்ம உட்காந்து செஞ்சிட்ருக்க தேவையில்லை. நாம் செய்யக்கூடிய தொழிலை மனக்குழப்பம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் குடும்பம் நடத்தும் பொழுது ஏற்படக்கூடிய சின்ன சந்தோஷங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அது மாதிரி கோபம் வந்தாலும் அதற்கான மாற்றம் செய்யணும். உணர்வுகள் என்பதை நாம் எளிதாக புரிஞ்சிக்கலாம். அதாவது எல்லாருக்கும் தெரியும், கோபம், தாபம், சந்தோஷம், துக்கம் இவ்வளோ தான். இதை மிகினும் குறையினும் நோய் செய்யும். இதை நம்ம ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துக்கொண்டோமானால் நம்மளுடைய உணர்வுகளால் நம்ம உடலில் இருக்கிற சுரப்பிகள் சரிவர செயல்பட்டு நம்ம செல்கள் அழிவதில்லை. அதனால் நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என்றால் நாம் உணவில் காட்டக்கூடிய அந்த ஒரு கவனத்தை நம்ம உணர்வுகள்லையும் காட்டணும். சாதாரணமாக அந்த உணர்வுகளை நமக்கு தெரிந்த வரைக்கும் சொல்கிறோம். உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் மக்கள் தேவையில்லாமல் அழுததே இல்லை. இப்போ ஒப்பாரிலாம் அழுதுருக்காங்க ஒரு காலத்தில், கண்ணீர் அழுத்த நோயே வராது. அவங்க அந்த மன கஷ்டத்தை இப்போல்லாம் பூங்காக்களில் போயிட்டு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு சிரிங்கன்றாங்க, அப்புறம் ஒப்பாரி போய் அழுவுங்கன்றாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, அந்த மாதிரி சந்தோஷ துக்கங்கள்லாம் மாறியெல்லாம் இருக்கிறதில்ல. இப்போ உணர்வுகளே இல்லாத மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆயுள் வேண்டுமென்றால் நமக்கு உணர்வுகளை சரியான